நமது சிறையிருப்பை மாற்றுகிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 18-19 நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகளை எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். இயேசு உயிர்த்தெழுந்து பரத்துக்கேறி சென்று போன நாட்கள் வந்தது. அதற்கு பின்பு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். எல்லாரும் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு சீஷர்கள் அப்போஸ்தலர் எல்லாம் அந்த பகுதியை அசைத்துக் கொண்டிருக்கிற காலகட்டம். அப்பொழுது பிரதான ஆசாரியர் மூப்பர்கள் எல்லாத்துக்கும் எரிச்சல் வந்து அவர்களை சிறைச்சாலை பிடிச்சு போட்டாங்க. நடந்தது என்ன தெரியுமா? தூதர்கள் ராத்திரியை போய் கதவுகளை திறந்து சிறைச்சாலையிலிருந்து அவர்களை விடுவித்து போய் தேவாலயங்களை பிரசங்கிங்கன்னு சொல்லி அனுப்பி வைத்து விட்டார். மறுநாள் அந்த சிறைச்சாலையில இருக்கிறவங்களை கூட்டிட்டு வாங்கப்பா என்று சொல்லி அவங்களை விசாரிக்கக்கூடிய குழு போய் ஆட்களை அனுப்பி போறாங்க. சிறைச்சாலை பூட்டப்பட்டிருக்கிறது. நுழைவாயிலே அதற்கு பாதுகாப்பு சேவகர்கள் நின்றுட்டு இருக்கிறாங்க. உள்ள போய் திறந்து பார்த்தா அங்க யாருமே இல்ல. எல்லாருமே அதிர்ச்சி. உள்ளே தானே வைத்தோம், அறைகள் பூட்டப்பட்டிருக்கிறது, எல்லா லாக் அப்படியே தானே இருக்கிறது, ஏன் வெளியே அவர்கள் போகாதபடி பாதுகாப்பு வீரர்களை கூட வைத்திருக்கிறோம், இதையும் தாண்டி எப்படி போனார்கள்? இப்போ ஒரு கூட்டம் சொல்லுது, நீங்க இங்க தேடுறீங்களா, ஜெயில போட்டீங்களா? அவங்க அங்க ஆலயத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு அழகாய் ஆண்டவர் விடுவிக்கிறாரு. சிறையிருப்பை மாற்றுகிற தேவன். வாய்ப்பே இல்லைங்கிறீங்களா? தூதர்கள் இருக்கிறாங்க, என் ஆண்டவர்களை அனுப்புவாரு. நம்முடைய கண்கள் அநேக நேரம் மனிதர்களை தேடுகிறது, மற்றவர்களை தேடுகிறது, உதவி செய்ய யாராவது கிடைப்பாங்களான்னு ஏங்குகிறது. கண்கள் அப்படியெல்லாம் தேடிட்டு இருக்கோம். கடைசியில யாருமே மாட்டேன்ட்டாங்க, யாருமே முடியாதுட்டாங்க, சட்ட சிக்கல் இருக்குது, இதுக்கு இவ்வளவு ஆகுங்க, இது முடியாது, இப்படிலாம் சொல்றீங்களா? தூதர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். வாழ்க்கையின் சிறையிருப்பை மாற்றுவதற்கு தேவன் விரும்புகிறபடியினால் தூதர்களை அனுப்பி மாற்றுவார். மிஷனரி ஊழியம் செய்யும்படியாய் குறிப்பிட்ட ஒரு மாநிலத்துக்கு ஒரு சகோதரன் புறப்பட்டு போகிறார். காடு மேடு நிறைந்த கொடிய ஜனங்கள் மத்தியில் தான் அந்த ஊழியம். எதிர்ப்புகள், ஏராளம் எதிர்ப்புகள் மத்தியில் தான் ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டியது இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்து எப்படியோ அந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டு கொள்ள வேண்டும். அந்த ஜனங்களும் ஆண்டோடைய அன்புக்குள்ள தொல்வத்துக்குள்ள வரணும். மரித்த பின்பு வறுமை இருக்கிறதே ஒரு வாழ்க்கை, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்கிற ஆத்மா பாரம் அந்த சகோதரனை அழுத்தினதினால் அவன் ஊழியத்திற்கு புறப்பட்டு போய் ஊழியம் செய்கிற அட்டி உதை பாதை தான். ஆனாலும் சோர்ந்து போகவில்லை. தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் போது ஒரு நாளே குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தினர் அவரை பிடித்து மரத்திலே கட்டி வைத்து விட்டார்கள். அது காடான ஒரு பகுதி. கட்டி வைத்து ஊருக்குள்ள போய் ஜனங்கள்லாம் கூட்டிட்டு வந்து இவங்க அந்த அப்படியே பெட்ரோலை ஊத்தி கொளுத்திடணுங்கிறதா அவங்களுடைய எண்ணம். சொல்லிட்டு போனாங்க. இந்த ஊழியரை பயப்படவில்லை. இவர் தான் மரணத்தை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறார்கள். வாழ்க்கையை தான் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கு தான், மரித்தாலும் இயேசுவுக்கு தான் என்று சொல்லி அர்ப்பணித்திருந்தார். அதனால நடந்ததுன்னா அவங்க திரும்பி வாராங்க. எல்லாம் அடிக்கும்படியாய், தாக்கும்படியாய், கொளுத்தும்படியாய் கேன் எல்லாம் அந்த பந்தங்களோடு வாராங்க. அங்க கயிறு தான் இருக்குது ஒளியா, அந்த மரத்துல கட்டின அந்த மனுஷனை காணும். யாருமே இங்க இல்லையே, யாருமே வர முடியாது, எப்படி தப்பி போனார்? கர்த்தர் தூதனை அனுப்பினார். அந்த தூதன் அந்த மிஷனரி அவிழ்த்து ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டாரு. ஆச்சரியப்பட்டாங்க இவங்க. ஆனா சரி, இவங்களுக்கு ஒரே குழப்பம் வந்து ஜனங்களுக்கு, என்னடா நம்ம இதுவரை எப்படி பார்த்ததே இல்லைன்னு சொல்லி எல்லா இடத்திலும் தேடுறாங்க, விசாரிக்கிறாங்க, கண்டுபிடிக்க முடியல. இவ்வளவு நேரத்துக்குள்ள போயிருக்க முடியாத. ஆனால் அவள் கண்களில் காணாதபடி வெகு தூரத்துக்கு கர்த்தர் கொண்டு போய் விட்டார். நடந்தது என்ன தெரியுமா? அதற்கு பிறகு இந்த ஜனங்கள் எப்படிதான் சொல்லிட்டு யோசிச்சுட்டு குழப்பத்தில் இருக்கும்போது அந்த மிஷனரி மேல இருந்த வெறி கோபலம் மாறி இதனுடைய ரகசியத்தை அறிந்து கொள்ள விரும்பினார்கள். மீண்டும் அந்த பகுதியில் அவர் ஊழியத்தை செய்யும்படியா போனாரு. தேடி வந்தாங்க. யாரெல்லாம் எதிர்ப்பா இருந்தாங்களோ இதனுடைய ரகசியம் என்ன அப்ப நடந்ததை அவர் சொல்லுகிறார். ஒரு தூதனை வந்து கர்த்தர் அனுப்பினார். அவர் வந்து என்னை விடுவித்துக் கொண்டு போனார். அந்த ஆண்டு வரை பற்றி நாங்களும் தெரிஞ்சுக்கணுமே, அதனுடைய ரகசியத்தை நாங்களும் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆண்டோடைய அன்புக்குள்ள அவங்களும் வந்தாங்க. இன்னைக்கு எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கிறாங்க. எல்லா குடி பழக்கம் மாறிடுச்சு, எல்லா நாகரிகம் வந்துருச்சு, பிள்ளைகளை படிக்கக்கூடிய அளவுக்கு திரும்பிட்டாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் அங்க மாற்றங்களை கொண்டு வந்து விட்டார். சிறையிருப்பு மாறுகிறது, நெருக்கங்கள் மறைகிறது. கர்த்தர் அதை நமக்கு செய்ய விரும்புகிறார். ஜெபிப்பும். அன்பின் தகப்பனே, நீ சிறையிருப்பை மாற்றுகிற தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி வந்திருக்கிறப்பா, இக்கட்டான நிலைமையில் நாங்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். எங்களை விடுவிக்க யாருமே இல்ல. எங்களை யாராவது இருந்து விடுவிக்க மாட்டாங்களா? இதுல ஒரு விடுதலை உண்டாகாதா? இந்த அடிமைத்தனம் எத்தனை நாட்கள் நான் போராடி கொண்டிருப்பது என்று சொல்லி பலவித அடிமைத்தனத்திலே பலவித நுகங்களோடு கஷ்டப்படுகிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்க நேரிடமான அந்த நுகத்தின் கட்டுகளை ஆண்டவர் முறிப்பீராக, அவிழ்ப்பீராக, தூதனை அனுப்புவீராக. எங்களுக்கு உதவி செய்ய யாருமே சொல்லி கண்ணீரோடு கலக்கத்தோடு
வேதனையோடு ஒவ்வொரு நாளும் பெருமூச்சோடு உடைய சமூகத்துல வந்து நிற்கிறவங்க, அல்லது அப்படிப்பட்ட வேதனையோடு ஏதோ நான் இருக்கிற ஒரு நடைப்பணமா தான் என் வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்லி புலம்புடைய வாழ்க்கையில் இன்னைக்கு தூதர்களை அனுப்பி அற்புதங்கள் நடக்கட்டும்பா. எவைகெல்லாம் தடைப்பட்டிருக்க அந்த தடைகள் உடைக்கப்படட்டும். எங்கெல்லாம் காரியங்கள் நடக்கப்பட வேண்டுமோ அங்கு தூதர்கள் பிரவேசிப்பார்களாக. பொல்லாத மனிதருடைய கரங்களில் பிள்ளைகளை விடுவீங்க, பொல்லாத காரியத்திலிருந்து விடுவீங்க. எல்லாவற்றிலும் நன்மை உண்டாகட்டும். பல நாட்களாய் காத்திருக்கிற காரியங்கள் அற்புதம் நடக்கட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதியான மகிமையை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்மை காக்கும்படி கர்த்தர் தூதர்களை அனுப்புவாரம் சத்துரின் பிடியிலிருந்து நம்மை விடுவிப்பார்கள். இந்த சிந்தனையோடு நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.